நார்மல் செல் ஆஃப் ஹியூமன் பீயிங் கன்சிஸ்ட் ஆஃப் 46 குரோமோசோம். ஹவவர் ஜெம் செல் ஹாஸ் அப்படின்னு இருக்குல்ல, ஜெம் செல் தமிழ்ல கிருமி செல் சொல்லுவோம், உனக்கு கிடையாது. ரீப்ரொடக்டிவ் செல்லை தான் வந்து ஜெம் செல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப அந்த ஜெர்ம் செல் எத்தனை குரோமோசோமா கொண்டிருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப நார்மல் செல்னு சொன்ன வச்சுக்கலாம். நார்மல் செல் மீன்ஸ் வந்து சாதாரண நம்மளோட உடம்பு செல்லை தான் சாதாரணமான செல்னு சொல்லுவோம். அது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா, செல் டிவிஷன் நடக்கும்போது டிப்ளாய்டு அப்படின்னு சொல்லுவாங்க. டிப்ளாய்டு மீன்ஸ் வந்து ரெண்டாகும். அதாவது ஒரு செல்லு ரெண்டாகும். ஒரு செல்லு ரெண்டா மாறும்போது 46 குரோமோசோம் இருக்குமா, இங்கேயும் 46 குரோமோசோம் இருக்கும், இங்கேயும் 46 குரோமோசோம் இருக்கும். ஆனா அதே இது கேமெட்ஸ் பொறுத்தலுக்கு இந்த விந்தணு அண்ட அணு செல்கள் இருக்கும் பாத்தீங்கன்னா, அங்க நடக்கிற செல் டிவிஷன் ஹெப்ளாய்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து டிப்ளாய்டு, இது வந்து ஹெப்ளாய்டு. ஹெப்ளாய்டு மீன்ஸ் என்னன்னா, ஒரு செல்லு டிவைட் ஆகும் போது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல இருக்கிற பாதியும் இதுல இருக்கிற பாதியும் தான் வரும். அதனால என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு செல்லு, அதாவது இந்த செல்லோட ஒரு பகுதியான 23 குரோமோசோம் வரும். ஏன்னா 2 ஜோடின்னு சொல்லுமா, 23 ஜோடிகள், அதனால மொத்தம் 46 வரும். 23 வரும். இன்னொரு சைடு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா 23 வரும். இந்த ரெண்டும் ஃபியூஷன் ஆகும் போதுதான், ஏன்னா மேலோட 23 குரோமோசோமும் ஃபீமேலோட 23 குரோமோசோம் சேரும் போது என்ன 46 குரோமோசோம் ஒரு நியூ இண்டிவிஜுவல் ஒரு பேபியா வந்துதான் வர்றது. அதனால என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தா, குரோமோசோம் ஜெர்ம் செல்ல எத்தனை குரோமோசோம் இருக்குன்னா 23 குரோமோசோம் தான் இருக்கும். மேலோட 23, ஃபீமேலோடது வந்து 23, ரெண்டும் சேரும் போதுதான் 46 வரும். பட் இதே நார்மல் ஹியூமன் பீயிங்கோட செல் பார்த்தா 46 குரோமோசோம் இருக்கும். இது மட்டும் தான் டிஃபரன்ஸ், ஞாபகத்துல வச்சுக்கோங்க.